கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விக்னேஷ் நேரில் சென்று ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் இது ப்ரெஸ் மீட்டு நம்ம இன்னொன்று இன்னைக்கு ஈவினிங் கூட கொடுத்துட்றேன். ரொம்ப துக்கம் விசாரிக்க வந்திருக்கோம். ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் வந்திருக்கோம். இதை சொல்லி இதை செய்தியாக்கி நாங்கள் ஆறுதல் சொன்னோங்கிறத அதை படுத்த வரல. அந்த பொண்ணை பார்க்கும்போது 10 வயசு பொண்ணு, ரொம்ப குழந்தை. இது யாருக்குமே உலகத்தில் எந்த மூலையிலையும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம், ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை அவங்க சொல்லும்போது ஒரு தாயோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வழியை என்னால் புரியும். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே குழந்தைகள் இருக்கும், எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய ஆட்கள் இனிமேல் செய்யக்கூடாத அளவுக்கு பெரிய ஒரு தண்டனை நிச்சயம் அந்த குற்றவாளிகளுக்கு இருக்கும். தளபதி சொன்னதும் அதுதான். இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக அவர் தனியாக எல்லா அதிகாரிகளுக்கும் அவரே நேராக தொடர்பு கொண்டு இந்த யார் அக்யூஸ்டுங்கிறத உடனே கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் ஏற்கனவே இன்னொரு அமைச்சர் பார்த்தாரு. பட் இருந்தாலும் என்னையும் சொன்னாங்க, நீங்கள் போகணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட தேவையே என்னென்னா அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்கிறது அந்த தேவை. அந்த தேவையை நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் தளபதியுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியில் நடக்கும். அவங்களுக்கு அது போக்சோ நீதிமன்றத்தோட வழிகாட்டு முறைப்படி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. அதுபடியும் பண்ணுவோம். பாதுகாப்பு குறைபாடான ஏரியாக்கள் நிறைய இருக்கு. டாஸ்மாக் ஒட்டி கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முன்னாடி. அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சார் ஆக்சுவலாக என்னன்னா, இது நேற்றே நடந்தது இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி இடங்களை அதுதான் தளபதி சொல்லும்போது, மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும்போது 0 டார்க் ஸ்பாட்டாக கொண்டு வருவாங்கிறது. இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். எந்தெந்த பகுதிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எடுத்துட்டு அந்த பகுதிகளில் மத்திய திரு கலெக்டர் சார் கூட சொல்லியிருக்காரு. அந்த பகுதியில் CCTV அமைக்கணும், தெருவிளக்குகள் போடணும், இருட்டான பகுதிகளை வெளிச்சமாக மாற்றணும், அங்கே வீட்டுக்கு ஒரு காவல்துறை அனுப்பணுங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது டூ இயர்லி. நாங்கள் இன்னுமே அதில் கூட இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குது, இது கோயம்புத்தூர் நாட்டில் இங்கே மட்டும் கிடையாது, சூலூரில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அந்த பாதுகாப்பற்ற இடங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் உடனடியாக கண்காணிப்பு கேமரா பொருத்தணும்னு சொல்லியிருக்கோம். மது போதையில் நடக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய நடந்துட்டு அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? ஏன்னா சமீபத்தில் நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா மது போதையில் நடந்ததுதான். அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்கள் கேட்டதெல்லாம் நானும் போன மாதம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது தான். இந்த போதைப் பொருள் இளைஞர்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகளோட வாழ்க்கையும் பெண்களோட வாழ்க்கையும் ரொம்ப மோசமாக பாதிக்குது. நிச்சயம் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த வகையிலுமே போதைப் பொருள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூருக்குள்ள உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கான ஒரு விவாதம் அடுத்த கட்டமாக அனைத்து அதிகாரிகள் மட்டத்தில் பேசி எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் போடணும், எந்த வகையில் போதைப் பொருட்கள் எந்த வழியில் உள்ளே வருதுங்கிறத கண்டறிஞ்சு அதை யார் கொண்டு வராங்கங்கிறவங்கள பாரபட்சம் இல்லாமல், கட்சி பாரபட்சம் இல்லாமல் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதுசாக இங்கே மதுவிலக்குத்துறை அமைச்சர் பொறுப்பதுக்கு வாழ்த்துக்கணுங்க. கேரளா மாதிரி ஏதாவது நடைமுறை நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், பில்லு அந்த மாதிரி கொடுத்தா அங்கே பெண்களும் கூட பிராணி கடைக்கு வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா, பண்ணுவீங்களா? இல்லை அது இப்போ ஒரு 4 நாள் ஆச்சு. அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். டாஸ்மாக் என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த நோக்கப்படி இவ்வளோ நாள் நடந்திருக்கா. ஸோ இதில் ஏன் நம்ம நாட்டில் மட்டும் டாஸ்மாக்னா மற்ற பகுதிகளில் டாஸ்மாக் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை, நம்ம பகுதியில் மட்டும், நம்ம நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் இருக்கு, அது எப்படி சரி? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.